So good evening. Yesterday we talked about behavior school of thought. So today we going to talk about cognitive school of thought. ஸோ மொத்தம் 7 தாட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு தாட்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம செகண்ட் ஒன் பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் ஸ்டார்டட் இன் 1950 வந்து ஸ்டார்ட் பண்ணுது இந்த கான்ஜினேட்டிவ் ஸ்கூல் ஆஃப் தாட். அண்ட் த லேர்னர் கேதர் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்டோர்ட் இன் மெமரி இஸ் கால்ட் கான்ஜினேஷன். ஸோ வந்து லேர்னர் வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதை வந்து மெமரியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் கான்ஜினேஷன் சொல்கிறாங்க. தென் ஜீன் பியாகெட் என்ன சொல்கிறாருன்னா, G. Piaget says to give opportunities by asking questions, they can utilize the knowledge to construct better learning opportunities. ஸோ நம்ம என்னென்னா அவர் என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கறதுனால அது எப்படி இருக்கணும்னா கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கணும். ஸோ கொஸ்டினிங் வந்து நம்ம வந்து ஒரு டீச்சராக நான் இருக்கும்போது ஸ்டூடெண்ட்டை வந்து கொஸ்டினிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மூலயமா அவங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ வியோகத்ஸ்கை என்ன சொல்கிறாங்கன்னா, வி பார்ன் வித் 4 எலமெண்ட். என்னென்னா அட்டென்ஷன், சென்சேஷன் அண்ட் பெர்செப்ஷன் அண்ட் மெமரி. கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னா சிம்பிள், லேர்ன் பை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக லேர்ன் பண்ணி தான் இந்த ஃபுல் டாப்பிக்கும் அதை பற்றி தான் பேஸ் பண்ணியிருக்கோம். The focus is on independent learning, experimental learning and program etc. ஸோ வந்து இண்டிபெண்ட்டாக நம்ம வந்து லேர்ன் பண்ணுறது. ஸோ இண்டிபெண்ட்டாக லேர்ன் பண்ணுறதுனால நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் கெயின் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா ஸோ அது பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுனால அது சொல்கிறாங்க. தென் த ஃபோக்கஸ் இஸ் மோர் ஆன் இண்டிவிஜுவல் டிஸ்கவரி. இன் டிஸ்கவரி லேர்னிங் டீச்சர்ஸ் கிவ் லிட்டில் கைடன்ஸ். ஸோ லிட்டில் கைடன்ஸ் இருக்கும் எப்போவுமே ஒரு டீச்சர்ஸ் ஃபுல்லோட அவங்களோட கான்ட்ரிபியூட் வந்து ஃபுல்லாக இருக்காது. தே வில் கிவ் லிட்டில் கைடன்ஸ். இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை ஜீரோம் ப்ரூனர். ஜீரோம் ப்ரூனர் தான் டிஸ்கவர் பண்ணது. இந்த கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து ஜீரோம் ப்ரூனர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். தென் திஸ் பாப்புலர் தியரி என்கரேஜஸ் லேர்னர்ஸ் டு பில்ட் on past experience, imaginations and knowledge. ஸோ லேர்னர்ஸோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸையும் ஸோ அவங்களோட இமேஜினேஷன்ஸும் அண்ட் நாலேஜை வந்து அதாவது என்னென்னா எது பேஸ் பண்ணியிருக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸஸ் பேஸ் பண்ணியிருக்கு. பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் இமேஜினேஷன் அண்ட் நாலேஜ் பேஸ் பண்ணி இந்த தியரி இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் லேர்னிங் தியரி, TLT. ஸோ என்னென்னா TLT இஸ் எ லேர்னிங் மெத்தட் ஃபார் அடல்ட் எஜுகேஷன் அண்ட் யங் அடல்ட். ஸோ அடல்ட் எஜுகேஷனுக்கும் யங் அடல்ட்டுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றாங்க இந்த மெத்தடு. இட் வாஸ் சஜஸ்ட் பை ஜாக் மெரிரோ. ஜாக் மெரிரோ தான் இந்த தியரியை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஓகே. TLT focuses on idea that learners can adjust thinking based on new இன்ஃபர்மேஷன். ஸோ நியூ இன்ஃபர்மேஷன் மூலயமா அவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா அப்டேட் ஆகினே இருக்குது சிஸ்டம் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க திங்கிங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அடல்ட்ஸ் ஹாவ் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிவ்யூ குட் லீட் டு த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பண்ணுற ஒரு மிஸ்டேக் வந்து அது எக்ஸ்பீரியன்ஸஸாக இதாகி ஸோ வந்து அது மூலிமா அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. Then okay, this method works well for adults and not for children. So childrensக்கு அந்த அளவு கெப்பாசிட்டி இல்லை. ஸோ அடல்ட்ஸுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து 4 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு 5, 6, 7 நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம்.